வேதனையோட தெரிவிச்சாங்க. அவரு வரும்போது வரட்டுங்க. ஆனா விளையாட்ட ஆரம்பிக்கணும் இல்லையா? எத்தன நேரம் நாங்க காத்திருக்க முடியும்? அடைச்சு வச்சிருக்க முடியும்? அதாவது அப்படின்னு என்னன்னா, கேட்கிறேன். அவன் எதுவும் சாதாரணமா வரல. ஒரு காளை அங்கேருந்து அவன் கூட்டிட்டு போறான்னா, குறைஞ்சது அவனுக்கு ரூ. 15,000 செலவாகுது. ம். ஒரு சாமானிய நபர் ரூ. 15,000 செலவு பண்ணி கொண்டு வந்து 12 மணி நேரம் அந்த கூண்டுல வெயிட் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ணி சாப்பாடு தண்ணி இல்லாம காத்திருந்து கடைசி கட்டம் இதெல்லாம் முடிஞ்சிச்சுப்பா நீங்க கிளம்புங்கப்பான்னா, அவன் மனநிலை என்ன ஆகும்? 1 வருஷம் இதுக்காக காத்திருக்கான். ஏதோ இது அந்த 12 மணி நேரம் இல்ல. 1 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக அவன் அதுக்காக காத்திருந்து, அவன் மாட்ட தயார் பண்ணி, இந்த இடத்துல நம்ம காட்டணுங்கிறதுக்காக வரும்போது, அத வந்து இவங்களுடைய அது அலட்சியத்தினாலயும் ஏன் உதயநிதி லேட்டா வாங்க, நாங்க ஆரம்பிச்சுடுறோம். நீங்க வந்து பாருங்க. உங்கள வர வேணான்னு சொல்லல. லேட்டா வரீங்களா? வாங்க. 2 மணி நேரம் கழிச்சு வாங்க. நாங்க ஆரம்பிச்சுடுறோம். அப்போ அங்க இருக்கிற அமைச்சருக்கு, மூர்த்திக்கு உதயநிதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அங்க இருக்கிற கலெக்டருக்கு உதயநிதி கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அப்போ உதயநிதி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தொறந்தா போதும். அப்போ இப்ப புரியுதுல்ல. அப்ப ஜல்லிக்கட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத, இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தான் அத நடத்துறாங்கன்னும் போது, இந்த ரூ. 1000வும் வரப்போறது கிடையாது. அங்க முதலமைச்சர் சொன்ன எந்த இதுவுமே நிறைவேற போறது கிடையாது. எப்படி திமுகவினுடைய மற்ற தேர்தல் அறிக்கைகளினுடைய இதெல்லாம் வந்ததோ, அதே மாரி இதுவும் புஸ்வானம் தான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுற நாள் தான் எங்களுக்கு பொங்கல்னு விஜயோட ரசிகர்கள் சொன்னாங்கல்ல. அந்த மென்டாலிட்டிக்கும் இந்த மென்டாலிட்டிக்கும் வித்தியாசமே இல்ல. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இவங்க இந்து மதத்திலேருந்து ஜல்லிக்கட்ட பிரிக்கிறதுக்கு ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. வாடிவாசல்ங்கிறது வந்து அவங்க தெய்வமா வழிபடுறது. நீங்க அத நல்லா பார்த்தீங்கன்னா, அதுல கடவுள் சின்னங்கள், நாமம் போட்டு, பட்டை அடிச்சு, அத தெய்வமா வழிபட்டுட்டு இருக்காங்க. இத வந்து அவங்க பிசினஸ் மாரி மாத்துறதுக்காக அதுக்கு இல்ல அப்ப நாமமே தெரியலையே. உதயநிதி, எம்.கே. ஸ்டாலின் தானே தெரியுறாங்க. இந்த மாதிரி திமுக கோவிலை நாசம் பண்ணியாச்சு. அடுத்தது ஜல்லிக்கட்டையுமே நாசம் பண்ண போறதுக்கான முயற்சியில இருக்காங்க அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்து கிடையாது. முதல்வர் சொன்னது எதுவுமே நடக்க போறது இல்ல அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம சேனல்ல மக்கள் கருத்துன்னு எடுத்திருக்கோம். அவங்கலாம் இந்த மாதிரி முதல்வர் சொல்லியிருக்காரு, சந்தோஷமா இருக்கு. ஆனா அவங்க எதுவும் செஞ்சதில்ல. இதையும் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ மக்கள் கருத்துமே அதுவா தான் இருக்கு.